மத்திய கிழக்கில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் புதிய அரசியல் திருப்பமாக பாகிஸ்தான் ஈரான் நோக்கி 6 தரை வழிகளை திறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் தலைமையிலான பாகிஸ்தான் அரசு எடுத்த இந்த முடிவு அமெரிக்காவின் பொருளாதார முற்றுகை நடவடிக்கைக்கு எதிரான முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா ஈரானின் துறைமுகங்களை முற்றுகையிட்டு அதன் எண்ணெய் வர்த்தகத்தை முடக்க முயற்சி செய்து வருகிறது. இந்த சூழலில் பாகிஸ்தான் திறந்துள்ள தரைவழிகள் மூலம் ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பிற நாடுகளுடன் ஈரான் வர்த்தகத்தை தொடர்வதற்கு வழிவகுக்கும் என கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் கப்பல் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் மற்றும் கட்டண விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்திலும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு வல்லுநர் டெரிக் ஜே கிராஸ்மேன் கருத்துப்படி பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் பொருளாதார அழுத்தத்தை பலவீனப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. மேலும் இந்த முடிவு ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்தை தொடர்ந்து செயல்பட உதவுவதுடன் அமெரிக்கா ஈரான் மோதலில் புதிய பரிமாணத்தை உருவாக்கியுள்ளது. பாகிஸ்தானை நம்ப வேண்டாம் என்று அமெரிக்காவிடம் இஸ்ரேல் தொடர்ந்து கூறி வந்தது. இந்த சூழலில் ட்ரம்புடன் கைகுலுக்கிவிட்டு ஈரானுக்கு 6 தரைவழிகளை பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் திறந்துவிட்டுள்ள நிலையில் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் மேலும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக சர்வதேச அரசியல் வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன.